நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் போவோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரின்றி எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவராகி தேவனுக்கென்று கனிகொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். பரிசுத்த தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சன்னிதானத்தில் வருகிறேன். நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வார்த்தைகள் நீர் எங்களுக்கு புரோஜனமாக்கித்தாங்க. எங்கள் மனதை நீங்கள் தரங்க, புரிந்து கொள்ளக்கூடியான புரிதலை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாய் பக்தியில விருத்தியடைய விசுவாசத்திலே இன்னும் பெருங்க. கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். என்னை மறைத்து ஈடுபடும் வீட்டினுடைய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். இந்த 4ஆம் வசனத்தில் நாம் கவனிக்க போகிற வார்த்தை, கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி. கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி. கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருக்கு நம்ம சொந்தமாக. அப்போ கிறிஸ்துவுக்கு சொந்தமாக வேற எங்கே நம்ம சொந்தமாக? உலகத்தோட சொந்தமாக இருந்தோம், பாவத்தோட சொந்தமாக இருந்தோம். பிரிக்க முடியாது இல்லை, பாவத்தையும் நம்மையும் பிரிக்க முடியாமல் இருக்கணும். உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தோம், உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம், உலகத்துக்கு உரியவர்களாக இருந்தோம், விசாரத்துக்கு உரியவர்களாக இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம், மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்தோம் இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது அதே பகுதியில் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவனுடைய ஆவியுடைய பாசமாக இருந்தால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல மாம்சத்திற்கு உரியவர்கள் 5ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்தோம். இப்போ இயேசுக்கு உரியவர்களா வரும்போது இன்னொரு பொருள் என்னன்னா, நம்ம ஆவிக்குரியவர்களா மாறிடும். அப்படிதான். இப்ப நம்ம மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமோ ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சூடு சொன்னே இருக்கக்கூடாது. நான் சொல்றது இப்போ மாம்சத்துக்குரியவர்கள் தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 போட்டிருக்கு. அங்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள். சரி சரி. அப்போ நீங்க ஆவிக்குரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறாமையே வரக்கூடாது, எரிச்சலே வரக்கூடாது, சண்டை பிரிவினையே இருக்கக்கூடாது. உன் முகத்தை நான் முடிக்க மாட்டேன், வீடு வாசப்படி ஏற மாட்டேன். அப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குது? உன் கையில நான் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன். நீ சோத்தப்பட்டனா அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன். பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டாலும் சரி, நீ போட்ட சோறை மட்டும் சாப்பிட மாட்டேன். ஆனா ஜோபனம் என்ன பண்ணுவாங்க? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லும் பொழுது அது மட்டும் இல்லை. ஆக்சுவலா அப்போ நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக இருந்த நம்மை ஆண்டவர் வேற அறுத்து கொண்டு வந்து அவரோடு இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்துக்குரியவர்களாக இருந்த இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. இன்னும் ஆடி ஆரம்பிச்சிருச்சு. அப்படிதான் நேற்று ஆரம்பிச்சிருச்சா? நேற்றே ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் பெந்தெகோஸ்தேல இருந்தாலும் ஆவியில் நிறைஞ்சாலும் ஆடி மாசத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்களை செய்யறாங்களே இல்லையா? அதுக்கு யாரையும் கூப்பிட்டுக்கிறாங்க? பாஸ்டரையும் கூப்பிட்டுக்கிறாங்க. பாஸ்டர் வாங்க ஜோம் பண்ணி எங்க பொண்ணை நாங்கள் ஆடிக்கு அடைக்கிறோம். அது என்ன புதுசா ஆடிக்கு அடைக்கிறோம்? அப்ப அடுத்த மாசம் ஆடிக்கு கூட மாட்டீங்களா? அப்ப என்னன்னா
இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டாச்சு. என்ன முதல்ல சாமியார் பூசாரி வச்சு செஞ்சதை இப்ப யார் வச்சு செய்யறாங்க? சின்ன ரீப்ளேஸ்மெண்ட். யார் வராங்க? குடிமை போட்டு ஐயர் வராங்க. பாஸ்டர் வந்து நம்ம பைபிள் தூக்கின பாஸ்டர் வந்து ஆடிக்கான ஒரு ஜபம், அப்புறம் என்னென்ன ஜபம், அமாவாசைக்கு ஒரு ஜபம், எல்லாத்துக்கும் ஆளை மாத்திட்டாங்க தவிர செயலை மட்டும் என்ன பண்ணல, மாத்தல. சோ அப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஏன் சொல்றோம், எங்க நம்ம யாருக்கு சொந்தமாயிட்டோம்? வேறு ஒருவருக்கு உடவே வேண்டும். அது யார்? அது இயேசுக்கு. அப்போ நம்ம இங்கே நாமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது, நாமே ஆய்வு செய்ய பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆண்டவர், நான் உமக்கு சொந்தமானவன் தான் சொல்றேன், உண்மையாகவே நான் உமக்கு தான் சொந்தமானவன் தான் இருக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார், ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள் கருத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யார், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம். 10ஆம் வசனத்துல இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார். அப்போ சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொன்னாங்க. பிசாசுக்கு சொந்தமா இருந்தோம். ஆமா, இப்ப நம்ம யாருக்கு சொந்தமா இருக்கோம்? இயேசுவுக்கு சொந்தமா இருக்கோம். அல்லேலூயா. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வச்சு வீட்டில் பஞ்சாயத்தை நடந்துட்டு இருக்கோம். இந்த என் பிள்ளை, என் பிள்ளையா, என் பிள்ளை உன் பிள்ளை, என் பிள்ளை உன் பிள்ளை. ஆக்சுவலாக அது யார் பிள்ளை? அவங்க பிள்ளை. சரியா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிள்ளைய கூறு போடணும்னு நினைப்பாங்க. அது இப்போ நம்மளை வச்சு ஒரு போட்டி நடக்கக்கூடாது. சாத்தான் சொல்லுவான், அது என் பிள்ளை அப்படின்னா. ஏசு சொல்லுவான், இல்லை இல்லை இல்லை, அது என் பிள்ளை. அவன் சொல்லுவான், சண்டே மட்டும் தான் அது உன் பிள்ளை, திங்கள் வந்து சனிக்கிழமை வரைக்கும் அது ஏன் பிள்ளை. என்ன அது எப்படி இருக்குது? நீங்க சொல்லுங்க, உண்மையாகவே நம்ம ஆண்டவர் பிள்ளை தானே? இல்லை அப்படி 50-50 இருக்குதா? சிஸ்டர் போட்டு அடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆண்டவர் பிள்ளையாக தான் இருக்கணும். நாம வந்து இப்படியும் அப்படியும் இருக்க கூடாது, முடியாது. ஆனா முடியாதுன்னு சொன்னது எல்லாமே சாதிக்க பெரிய சாதனையாளர்கள் என்று கிறிஸ்தவ உலகத்துல இருக்கிறார்கள். அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்தோம்னா இங்க போட்டிருக்கு, தேவனால் பிறந்தது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும். அப்ப நம்ம செய்கிற செயல்னாலதான் நம்ம யாருக்கு சொந்தக்காரர்கள் என்பதை விளங்க செய்கிறது நாம. அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது கிறிஸ்து என்பவருக்கு நாம உரிமையாளராக, கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய உடைமை பொருளாக இருக்கும். இது எப்படி சாத்தியமாயிடுச்சு? பாவத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், அடிமதில் இருந்தோம், பிசாசின் வல்லமையில இருந்தோம். அங்க இருந்து எப்படி நம்ம இங்கே ஒரு சொந்தமாயிட்டோம் அப்படின்றத 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இது சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப நம்ம எல்லாம் இங்க இருக்கிறோம், சரிங்களா? இதுலயும் ஒருத்தர் சொல்றாங்க, இங்க பாருங்க ஒரு பர்ஸ் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, இது யாருன்னு கேட்டு சொல்லுங்க. அப்ப நான் இங்க என்ன சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன், நீங்க யாரும் தப்பா நினைச்ச கூட. இவங்க ஒரு பர்ஸ் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு, அது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. கலர் ஒரே மாதிரி தான் வந்து கேட்கிறாங்க, இது என்னுடைய இருக்கிறாங்க, இல்லை அது என்னுடைய இருக்கிறாங்க. இப்போ கலரை வச்சு கொடுத்துடலாமா, எதை வச்சு கொடுக்கலாம்? உங்க ஜாமான் சொல்லி உள்ள என்னென்ன இருக்கு, அதனுடைய பேங்க், ஏடிஎம் கார்டு இருக்கு, பேன் கார்டு இருக்கு, அதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஓகே எடுத்து பார்க்குறோம், யாருடைய இருக்குதோ. அதே போல நான் ஆண்டவருக்குரியவங்க, இல்லை 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 இல்லை, அவன் வந்து நான் நீ எனக்குரியவன் பிசா சொல்லுவான், அவ்வளோதான மேட்ரு. இப்போ ஒரு செக் பண்ணிடலாம், யாரு சாமான் எங்க இருக்குதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்துடணும். அப்ப அப்படியே பார்க்கும்போது யாருக்கு அதிகமா இருக்குதோ அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இல்லையா? யார் ஜாமான் எங்க இருக்குதோ அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியது. அதனால நம்மளே சுய பரிசோதனை செய்ய போகும். நான் ஆண்டவருக்குரியன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவருக்குரிய ஜாமான் நிறைய இருக்குதா? ஆண்டவருக்குரிய தான் இருக்குதா? இல்ல முன்னாள் இல்லையா, முன்னாள் ஓனர் அவங்க வந்து நம்ம கிட்ட இருக்குதான்னு பார்ப்போம். இல்ல இல்ல அவங்ககிட்ட தான் இருக்குதுனாக்கா திருப்பி கொடுத்துடலாம். நம்ம போக வேணாம், நீ வச்சுக்கப்பா, இனிமேல் நான் இவர் கூட வந்துட்டேன், அதனால உன் ஜாமான் நீ எடுத்துட்டு போ, நான் இவரோட இருக்கிறேன்னு சொல்லி நம்ம
இருந்துரும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு எப்படி வந்துட்டோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். அப்ப எப்படி நம்ம ஆண்டவருக்கு சொந்தமா மாறணும்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, என்ன பண்ணிருக்காரு? கிரயத்திற்கு கொண்டிருக்க. நாமெல்லாம் சும்மா வர்றாங்க, நம்ம அனாமத்து கிடையாது, நம்ம கேட்பாற்று கிடைக்கிற ஆள் கிடையாதுங்க. நாம எல்லாம் கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறோம். நம்ம எல்லாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த போன், இந்த மைக் வாங்குறதுக்கு முன்னாடி கடையில் இருந்தது. இப்போ வந்து போட்டிருக்கு, நான் ஏகேஜின்னு போட்டிருக்கு. இப்போ இது விலை கொடுத்து வாங்கியாச்சு. இது கம்பெனிக்கு சொந்தமா நமக்கு சொந்தமா? பேர் அவங்க பேர் போட்டிருக்கு. அந்த மாதிரி நம்மள ஆண்டவர் அவருடைய ரத்தத்தையே கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும், யானையோட ரொம்ப மோசமா இருக்கிறது. ஏன்னா யானை இருந்தாலும் இறந்தாலும் ஆயிரம். நம்மள இன்னைக்கு ஒரு கொஞ்சம் கூட மதிக்க நம்ம ஒரு வேல்யூவே இல்லாம போச்சுங்கிற மாதிரி இல்ல. நம்ம எல்லாருமே இயேசுவின் ரத்தத்தால் வேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. சொல்ல புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்க. இந்த ஃப்ளவர் வாஷ் என்ன வேல்யூ இருக்கு சொல்லுங்க. இந்த ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, ரெண்டு வேண்டாம், ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. 100 ரூபா இருக்குமா? சரி, 500 ரூபா இருக்கும். இந்த ஃப்ளவர் வாஷோட வேல்யூ எவ்வளோ? 500 ரூபா. இப்ப இங்க இருக்கிற யாரோ ஒரு பெரிய மனசு பண்ணி ஒரு 10 பவுன் சொல்ல கொண்டு வந்து போட்டுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் போட வேண்டாம் சொல்றப்ப ஒரு 10 பவுன் சொல்ல கொண்டு நீங்க போட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். தொட்டில தான் போட சொல்றேன், பெட்டியில சொல்றேன். இப்ப நீங்க போடுறீங்க, இதோட வேல்யூ எவ்வளவு ஆச்சு? லட்சங்கள் வந்துருச்சு, 4 லட்சம் வந்துருச்சு. இன்னும் சிலர் சொல்றாங்க அது மதிப்பை கூட்டுவோம்னு சொல்லி தங்கிட்ட இருக்கிற வைரத்தை கொண்டு வந்து போடுறாங்க. அவ்வளவுதாங்க. சாதாரண டப்பாங்க, அதுக்கு வேல்யூ கம்மியா இருந்துச்சு. அதுக்குள்ள போட போட என்ன அடிச்சது? நாம மண்ணு தான், நமக்குள்ள விண்ணவர் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ள ஆண்டவருடைய பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அதனால நீங்க உட்கார்ந்து யாரும் உங்களை குறைந்து மதிப்பிடாதீர்கள், நீங்க மிகவும் விலையேற பெற்றவர்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம். சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த பொக்கிஷத்தை எங்க பெற்றிருக்கிறோமா? மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாம தான் அந்த மண் பாண்டம். இந்த மண் பாண்டம் ஒன்றுக்கு ஒத்துவராது, மதிப்பே கிடையாது. ஆனா இயேசுவின் ரத்தம் நம்ம மேல பூசப்பட்டதுனால, இயேசுவின் ரத்தம் நமக்கு அடையாளமா இருக்கிறதுனால நம்ம மதிப்பை இப்போ மிக அது இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. ஏன்னா அதான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிக்கும் பொழுது பொன் வெள்ளி என்கிற விலைய இந்த அழிந்து போகிற வஸ்துக்களினால மீட்கப்படாமல் அடைகிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள் வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலிருந்து சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம். என்ன ரத்தம் அது? விலை மதிப்பே இல்லாத அந்த ரத்தம் நம்மை பூசி, நம்ம அந்த ரத்தம் நம்மை கழுவி இருக்கிறதுனால, அந்த ரத்தத்தின் அடையாளம் நம்ம மேல இருக்கிறதுனால நம்முடைய மதிப்பு எப்படிப்பட்டதுதான்? ஹல்லேலூயா. அப்போ நம்ம யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள். எப்படி நம்ம சொந்தமானோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, அவருடைய ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற ரத்தத்தினால. ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கிட்டீர்கள், ஒரு நாள் நீங்க குறைத்து மதிப்பிடாதீர்கள். நான் ஒண்ணுத்துக்கு ஆகாதவன், எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு அது தெரியல இது தெரியல, உங்களுக்கு எது தெரியுதோ தெரியல, ஒன்ன மொத்தம் புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி இயேசுவை அறியாம தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இயேசுவை நீங்க ஆதாயப்படுத்திட்டீங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் மிகவும் சிறப்பான மனிதர்களாக இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க.
அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருந்தார். இங்க வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட அப்படின்னு போட்டு. நம்ம எப்படிதான் சம்பாதிச்சாரா? ஹல்லேலூயா. அவர் ரத்தம் சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். நாமெல்லாம் அவருடைய உடைமைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுறான் அப்படிங்கிறார். உங்களுக்கு விரோதமா ஒருத்தன் பேசுறாங்கன்னா யாருக்கு விரோதமா பேசுறாங்க? ஆண்டவருக்கு விரோதமா பேசுறாங்க. அப்போஸ்தலர்களை வாசித்து பாருங்கள். பேதுரு யோவான் சொல்கிறார்கள், தேவனோடு கூட போர் செய்கிறவர்களா இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கிட்ட தான் அது போர் செய்கிறார்கள். அங்க இருக்கிற பரிசேயரும் வேதபாரகரும் மூப்பர்கள் பிரதான ஆசாரியர் அவங்க கிட்ட தான் போர் செய்யறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, நீங்க ஆண்டவரோடு போர் செய்யாதபடி பாருங்க. அப்ப உங்களுக்கு விரோதமா என்ன பேசினாலும் அது யாருக்கு விரோதமா பேசுறது? அவ்வளவுதான். அதனால அப்படி ஆண்டவர் மேல காமிச்சு, ஆண்டவர் என்ன பேசுறையா? உங்களை தான் பேசுறாங்க. அப்ப உங்களை தூத்துறானும் சரி, உங்களை உயர்த்துறானும் சரி, உங்களை ஒரு மெச்சு கொள்றாங்க அப்படின்னா அப்ப மட்டும் என்ன சொல்லிட்டு போனாங்க இல்லையா? நான் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. அப்படியே அதை பாஸ் என்ன பண்ணணும்? அப்படி ஆண்டவரே எல்லா புகழும் நான் இல்லையா, நீங்க தான் இவ்வளவு செஞ்சீங்க. நம்ம என்ன செய்வோம்னா திட்டினா ஆண்டவர் அனுப்பி விடுறது. நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, நீங்க கேட்கணும்பா, என்னெல்லாம் பேசிட்டு போயிருக்கான், நீங்க உயிரோடு இருக்கிறீங்க போறா படம் முடங்காது அவன் வந்து சொல்லுவோம், நான் அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவோம் பாடிப்பாங்க. அதே வந்து சொல்லுவாங்க, என்ன பயங்கரமா செஞ்சுட்டீங்க, நீங்க இல்லைன்னா அவ்வளவு இல்லை, நல்லா சொல்லுங்க, அவங்க புரியுற மாதிரி சொல்லுங்க, அவங்க உரைக்கட்டும் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி என்ன பண்ணணும்? நான் இல்லையா, நான் ஒரு மண்ணு, இதெல்லாம் நீங்க தான்ப்பா, எல்லாம் நீங்க கொடுத்த ஞானம் தான், அப்படி அனுப்பி விட்டோம்னா நாம படைச்சோம். அப்போ நாம் யாருக்குரியவர்கள்? ஆண்டவருக்குரியவர்கள். எப்படி நம்ம ஆண்டவருக்குரியவர்களா வந்தோம்? ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே அவர் மீட்டு கொண்டார். கிரயத்திற்கு கொண்டு அவருடைய உடைமை பொருளாக இருக்கிறோம். அதனால நம்ம தொட்ட வேண்டாம், ஆண்டவர் தொட்ட மாதிரி. ரெண்டுமே நம்ம புகழ்ந்தாலும் அதை ஆண்டவருக்கு அனுப்பிவிட்டோம். நமக்கு பரிகாசம் பண்ணா ஆண்டவர் நீங்க பார்த்துன்னு போயிட்டே இருப்போம். ஃபீல் ஃப்ரீ. நம்ம வந்து எதை குறித்தும் பாரப்பட்டு வேண்டாங்கிறது நமக்காக யாவையும் செய்வார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்க நம்ம பார்க்கிறோம் 19ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 5ஆம் வசனத்துல, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பாத்தியமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? சொந்த சம்பத்தாய் வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய உடமையாக சம்பத்தாக கர்த்தர் வச்சிருக்கிறார். இது எப்படி ஆகுது அப்படின்னா 5ஆம் வசனத்துடைய மேற்பகுதி தான் முக்கியமானது. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால். உள்ளபடியே கேட்கிறோம். எப்படி கேட்கிறோமா? ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே, அப்பா எல்லா நன்மையும் நீங்க தாங்க. ஆண்டவரை தேவையா தேடணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பிஸி ஆகிட்டே. சரி, ஓகே, வசன வாசியா டெய்லி எப்படி சொல்லி அந்த முதல் நினைப்பே வசன வாசிக்கு தான் நினைப்பு வரும். நினைப்பு வருது, வாசியா வாசிக்க ஜபம் சிந்தையில இருக்கிறது. ஆனா என்ன பண்ணல, ஆனா என்ன போடுறது பைபிள்ல? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ தேடாதான் நன்மை இல்லாம போகும். ஆனா அந்த 2ஆவது பகுதியை மட்டும் புரிஞ்சுக்கிறது. ஆண்டவரே சொன்னீங்களே ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் குறைவில்லாம எங்களுக்கு தாரணப்பா. எப்படி பைபிள்ல போட்டிருக்கு? எப்படிதான் கேட்கிறோமா? உள்ளபடி கேட்டு. அது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கவும் கூடாது, குறைச்சிடவும் கூடாது. உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கைகளை கைக்கொள்வீர்களானால் அப்படிங்கிறார். வசனத்தை கை கொண்டா நாம் அவருடைய உடைமை பொருளாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. வசனத்தை கை கொள்ள முடியுமா? முடியாது. பழகிட்டா முடியும், பழகாதவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ குழந்தை பிறந்த குழந்தை 3 மாசத்துல தவட ஆரம்பிக்கிறது, அது 8 மாசத்துல அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. ஒரு வயசு வரும்போது என்ன பண்ணுது?
நடக்க ஆரம்பிக்குது. நான் வந்து ஒரு பெரிய செல்வந்தன், என் பையன் நடக்கணுமா, நான் தூக்கிட்டே போவேன் அப்படின்னா முடியுமா? ஏன் நடக்க நடந்து கீழே விழுந்துருவாங்க. இப்ப நாம இருக்க கீழே விழாமே நம்ம எல்லாமே நடந்துட்டோம்னா இல்லையே, கீழே விழதானே செஞ்சோம். கீழே விழுந்த உடனே இந்த அம்மா அப்பாவை திட்டி இருக்கிறாங்களா, உனக்கு வந்து என்னென்ன கொடுக்குறேன், காம்ப்ளான் கொடுக்குறேன், ஆர்டிஸ் கொடுக்குறேன், பூஸ்ட் துணியை முடிச்சு கொடுத்து என்ன பண்ற நீ அப்படி சொல்றோமா? இல்லையே. நம்ம பழக்கம் கொடுக்குறோம்ல, ஒரு நடவடிக்கை வாங்கி கொடுக்குறோம், என் டேடி கையை பிடிச்சிக்கோ, பாப்பி கையை பிடிச்சிக்கோ அப்படிதான் அப்படி சொல்றோம்ல. இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது ஆண்டவன் சொல்லி கொடுக்க மாட்டாரா? அவன் கீழே விழுந்துட்டான், இவன் கீழே விழுந்துட்டான், நான் நடக்கவே மாட்டேன், ஐயோ நடனாலே எனக்கு பயமா இருக்குன்னா வாழ்க்கையில நம்ம கடைசியில் யாராதான் இருக்கணும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கணும். அதுக்கு டிசேபிள் யாரும் மாத்தியாச்சு. இப்போ டிசேபிள்னா அவனை டிஃபரெண்ட்லி ஏபிள் வச்சாச்சு இல்லையா, மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த திறன் அப்படியே தான் நம்ம மாற்றுத்திறனாளிகளை போல ஆவிக்குரிய மாற்றுத்திறனாளிகளாக இல்லாமல் ஆண்டவர் நம்மை வசனத்தின்படி வாழ உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து மாற்றுத்திறனாளிகளாம் வந்து ஆண்டவர் அவங்களை நடக்க வைத்தார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முடமாகவோ கூடாகவோ ஊனமாகவோ இல்லாம எல்லா ஆவிக்குரிய ஊனான நிலைமைகளை கர்த்தர் மாற்ற நம்ம ஆண்டவரை கேட்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க டிபெண்ட் பண்ணி இருக்குது, மற்றவங்களே எல்லாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த டிபெண்ட் பண்றதுலாம், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரே முழுக்க முழுக்க சார்ந்திருக்கணும். எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கொள்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆத சொன்னார், பாஸ்டருக்கு மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. ஆமா, எல்லாரும் யார் கூட இணைக்கப்பட்டிருக்கணும்? நம்ம இருக்கணும், ஊழியர்கள் இருக்கணும், மூத்த சகோதரிகள் ஆவிக்குரிய அனுபவங்கள நமக்கு எல்லாம் சூழல் இருக்கணும். ஆனா நம்ம யாரோட மட்டும் இணைப்புல இருக்கணும்? இயேசுவோடு இணைப்புல இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே அவருடைய உடமையாக நாம் அவர் இருக்கிறோம் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அடுத்த ஒரு வசனத்தை நாம் வாசிட்டு இன்னொரு விஷயத்துக்குள்ள நம்ம போகலாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்கு தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கொடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இங்க நம்ம பார்க்கிறோம், நாம கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். எதனால கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அப்படின்னா, உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். என்ன கன்னிகையாக? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்ம என்ன பண்ணியாச்சா? நியமித்தார். அப்படி நியமிக்கப்பட்டதுனால நாம கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நியமிக்கப்படாத வரைக்கும் ஒரு பொண்ணு போய் பாக்குறாங்க, பார்த்துட்டு வந்ததுனாலேயே கன்ஃபார்ம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றாங்க, நிச்சயிக்கும்படியாக 2 பெற்றோர் வர்றாங்க, ஊர் மக்கள் வர்றாங்க. ஸோ இன்னாருடைய மகனை இன்னாருடைய மகளுக்கு, இன்னாருடைய மகளை இன்னாருடைய மகனுக்கு எல்லாம் சேர்த்து என்ன பண்றோம்? நிச்சயம் பண்றோம். நிச்சயம் பண்ண பிறகுதான் அந்த பொண்ணோடு கூட உங்களுக்கு என்ன இருக்குது? பேசுவதற்கோ அவங்களை போய் பார்க்கறதுக்கோ உங்களுக்கு உரிமையே இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எங்க வந்தீங்க? இல்ல போன வாரம் வீட்டுக்கு வந்தீங்க. எதுக்கு வந்தீங்க? இந்த நான் கொடுத்த வந்தோம் நாங்க இன்னைக்கு டீ பிஸ்கெட் மிக்சர்லாம் கொடுத்தீங்களே, நல்லா இருந்துச்சு. அதுக்கு என்ன விஷயம்? இப்போ டீ மிக்சர் கொடுத்தா அடுத்த வீட்டுக்கு வந்துடுவோம்னா கிடையாது. ஏதாச்சும் அங்க ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தா தான் போய் பார்க்கணும். அப்ப இது என்னன்னா, இன்னைக்கு அநேகர் இயேசுவை தேடுகிறார்கள். இயேசு எனக்கு பிடிக்குன்னு சொல்றாங்க, இயேசு நம்புறேன்னு சொல்றாங்க. நல்லதுதான், அவங்க நம்பட்டும். ஆனா அதுக்கு மேல இன்னைக்கு நம்ம ஒரு சபைக்குள்ள நம்ம அமர்ந்து இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு நிச்சயம் இருக்கணும். அது என்ன நிச்சயம்னா, இயேசு என்கிற மணவாளனுக்கு சபை மணவாட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி அந்த சிந்தை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம இயேசு கிறிஸ்துவினுடைய உடைமை பொருளாக இருக்கிறோம். யார் உடைமை பொருளாக இருக்கிறோம்? இங்க நம்ம பார்க்கிறோம், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. இந்த உலகத்துல 1000 டினாமினேஷன்ஸ் இருக்கலாம், லட்சக்கணக்கான பெயருள்ள ஸ்தாபனங்கள் இருக்கலாம். எல்லா ஸ்தாபனங்களும் எல்லா
கிறிஸ்துவுக்கு ஒரே மனவாட்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, மாரநாதாவுக்கு ஒரு மாரநாதா டிவிஷன் தனியா, ஏஜி தனியா, மற்ற ஐபிசி அப்படிலாம் கிடையாது. நாம இந்த பூமியில பேரை வைத்து நம்ம அடையாளப்படுத்தி கொடுக்கிறோமே தவிர மற்றபடி ஆண்டவர் பார்க்கும்போது அவருடைய மனவாட்டியாக தான் சபையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. சபை யாரு? நாம் எல்லாரும் சபையாக இருக்கிறோம். அப்ப இந்த சபையாகிய நம்மை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்னா அவர் மனவாட்டியாய் பார்க்கிறார். மனவாட்டி அப்படின்னு சொல்லிட்டோம்னா நாம் அவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே சமயத்துல மனவாட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாருங்களேன், 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இங்க நம்ம பார்க்கும்போது 3 வேறொரு போட்டிருக்கு. என்னது? வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். இன்னைக்கு இந்த நாட்கள்ல நிறைய உபதேசங்கள் நிறைய பரவி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இயேசு மறுதலிக்கிற கூட்டமும் இருக்கிறது, சத்தியத்தை மாற்றி சொல்லுகிறதான கூட்டங்களும் இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய யூடியூப் சேனல்ஸ் புழக்கத்தை வந்ததுனால, ஏன்னா அப்படிதான் மெசேஜை கன்வே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்க வேதத்துக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம விசுவாசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எதை கேட்டாலும் பைபிளோடு என்ன பண்ணுவீங்க? ரெஃபர் பண்ணி பாருங்க. அவங்க சொல்றது உண்மையா, அவங்க சொல்றது பொய்யா. ஏன்னா இது இப்போ பாருங்க, சபைக்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமே சபை, நமக்கு ஏன் சபை? நாமே சபை, நமக்கு ஏன் சபை? நம்மளே வீட்டில் புருஷன் பண்றாங்க உட்கார்ந்து என்ன பண்ண அப்பத்தை சோத்திரம் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் இவ்விதமான உபதேசங்களான அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். வீடுகள் தோறும் அவங்க என்ன பண்ணாங்க? அப்பம் விட்டார்கள். சபையாக ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே சேர்த்துக் கொள்வார். 2 விஷயம் இருக்கிறது. பிசிக்கலா இந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து டெம்பிள் அப்படின்னு பேரு, நம்ம கூடி வருகிற நமக்கு சபை அப்படின்னு பேரு. ஆண்டவர் சொன்னார், இந்த ஆலயத்தை, இந்த சபைன்னு சொல்லல, இந்த ஆலயத்தை நீங்க இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள எழுப்புவேன். இது டெம்பிள் அப்படின்னு நினைக்கணும். நம்ம கூடி வர்றதுலாம் நினைக்கணும் சபை அப்படின்னு நினைக்கணும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். சபை என்று நாம தான். அப்போ சபை என்று சொல்லும்போது சரீரத்துக்கு ஒப்பாக, மந்தைக்கு ஒப்பாக, தோட்டத்துக்கு ஒப்பாக நிறைய இந்த மாதிரி நான் ஒரு சில மட்டும் சொல்றேன். நிறைய விஷயங்கள் அப்படியே இந்த வலைதளங்களில் உலாவுகிறது. நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக வேற நம்ம அதை எதையாவது கேட்டு போயிட்டோம் அப்படின்னா மனவாளனை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? தூரம் போயிடும். அது மட்டும் இல்லை, மனவாளனுக்காக தங்களையே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்களை உடமையாக வைத்துக் கொடுக்கிறார். ஓகே, இந்த 3 விஷயத்தை பார்க்கணும். அடுத்து ஏன் நம்ம ஆண்டவர் உடமையா ஆக்கினார் அப்படிங்கிறத குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். மீண்டும் அதே ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்க நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்கு நம்மை உரியவர்களாக மாத்துறதுக்கான காரணத்தை நான் பார்க்கிறோம். முதல்ல 3 விஷயங்களை பார்த்தோம். அது என்ன 3 விஷயம்? எதனால ஆண்டவருக்கு நம்ம உரிமையாளர், எப்படி நம்ம ஆண்டவருக்கு உரிமையாளராக மாறணும்? எப்படி மாறணும்? இயேசு ரத்தத்தினாலே கிரயத்துக் கொள்ளப்பட்டோம். அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்ளும் போது, உள்ளபடியே கேட்டு அந்த வார்த்தையை கை கொண்டோம்னா நம்ம உடைமை கொண்டாடுறோம். 3வது அவருடைய மனவாட்டியாகவே நம்மை வாழும்போது. ஓகே, இப்போ ஏன் நம்ம ஆண்டவருக்காக அந்த ஆண்டவர் உடமையா ஏன் மாத்தினார் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்தை நம்ம தொடர்ந்து சிந்திக்க போகிறோம். இந்த 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. எதுக்காகவா? நம்ம கிறிஸ்துவுக்கு உரியவர்களா நம்ம மாத்தினது நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா.
யாருக்கு கனி கொடுக்கலாமா? நான் இதை புரிவதற்காக ஒரு வேத பகுதி நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான், நான் அதை புரிந்து கொள்வதற்காக 11ஆம் அதிகாரம், ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானார். இங்க பாக்குறோம் 17ஆம் வசனத்துல சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாக நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்திற்கும் உடன் பங்காளியா இருந்தாயானார். அப்போ ரெண்டு விஷயம், வெட்டப்படுறோம், ஒட்டப்படுறோம். எங்க வெட்டப்பட்டோம்? காட்டு ஒலிவ மரமாக இருந்த நம்மை வெட்டி இப்ப எங்க ஒட்டியாச்சு? நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டியாச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய ரட்சிக்கப்பட்ட வருஷத்தை நீங்கள் தயவு செய்து கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நீங்கள் காட்டு ஒலிவ மரமாக இருந்து வெட்டி ஒட்டி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இல்லையா? 10 வருஷம் ஆகுது. சகோதரி சுகுணா சொல்றாங்க 10 வருஷம் ஆகுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு, ஒரு 20 வருஷம் இருக்கும், 30 வருஷம் இருக்கும், 40 வருஷம் இருக்கும், 5 வருஷம் இருக்கும், 7 வருஷம் இருக்கும். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. அந்த ஒட்டப்பட்ட கிளையிலிருந்து எந்த கனி வந்து கொண்டிருக்கு? இல்ல, வரணும். வருதா? இப்ப எப்படின்னா, நம்ம கார்பரேஷன் நல்ல தண்ணி குடம் இருக்கு, என்னங்க கடலா தண்ணி வருது? இல்லையே, காவிரி வாட்டர் வெள்ளையாதான் வரணும், வெள்ளையாதாங்க வரணும், டிகாசன் மாதிரி வருது. ஆனா வரணுங்க, வரலையே. அப்ப என்ன பண்ணலாம்? கொடால ஃபால்ட்டா, லைன்ல ஃபால்ட்டா? உடைப்பு ஏற்பட்டுச்சுல. இப்போ வெட்டி ஒட்டி 20 வருஷம் ஆச்சு. ஆனா கனி என்னமோ அதே கலரா தான் இருக்கு, வாசனை கூட இருக்கு, வாயில்தான் வைக்க முடியல அப்படின்னா ஒத்துக்க முடியுமா? கலரும் அதே மாதிரி இருக்கணும், ஸ்மெல்லும் அதே மாதிரி இருக்கணும், ருசியும் டேஸ்டும் அதே மாதிரி இருக்கணும். அச்சு அசலா ஒலிவ மரம் மாதிரியே, ஒலிவ படம் மாதிரியே இருக்குது. ஒலிவ படம் எல்லாம் மாதிரியா இருக்கிறோமா? அப்படியே இருக்கிறோம். இப்படி எல்லாம் கேட்டா என்ன பண்றது அப்படின்னு. அப்போ இது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, நம்ம கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையில விளங்க செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப ஏன் ஆண்டவர் அவருக்கு உரியவர்களா மாத்தினார் அப்படின்னா, அவருக்கென்று கனி கொடுக்கப்படி. யாருக்கென்று கனி கொடுக்கப்படி? அவருக்கென்று கனி கொடுத்தல் அப்படின்னா, we have to prove that we belong to him through our fruits. நம்முடைய கனிகள் மூலமாக நாம் அவருடையவர்கள். என்னன்னா இங்க வார்த்தை என்ன போட்டிருக்கிறதுனா, ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும், வேரும் சாரம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. இயேசுடைய சாறு போயிட்டே இருக்கு, இயேசுடைய வேர்லயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாதிரி மாதிரி மாதிரினா, மாதிரினா எக்ஸாம்பிள் லைஃபா நான் சொல்லவில்லை, ஒப்பாக இருக்குப்பா அது மாதிரி இருக்கா, அது இல்ல அப்படிங்கிற கதை. அப்ப இந்த படம் கனி என்பது எதை காண்பிக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவின் சுபாவத்தை தான் அது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம்னா, ஆண்டவராகிய இயேசு விதமாக சொல்லுகிறார் ஏன் நம்ம கனி கொடுக்கணும் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கணும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். பார்க்கிறோம் 7ஆம் அதிகாரத்துல, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும். அப்ப ஏன் இயேசு அவருக்கு உரியவர்களா நம்ம மாற்றிருக்கிறார் அப்படின்னா, அவருக்கென்று கனி கொடுப்பதற்காக. அவருக்கென்று கனி கொடுப்பதுனா, அவருடைய வேருக்கும் அவருடைய சாரம், வேரும் சாரம் எங்கே வர வேண்டும்? கனியிலே. கனி என்று சொன்னா எதை தான் காண்பிக்கிறது? சுபம், குணத்தை தான் காண்பிக்கிறது, சுபாவத்தை தான் காண்பிக்கிறது. அப்போ அப்படி நம்ம காமிக்கிறதுக்காக தான் அவரோடு கூட நம்ம ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் ஊழியத்துக்காக போய் கொண்டிருக்கும் பொழுது சமாரிய வழியாக இயேசு போகக்கூடாது சமாரியர்கள் தடுக்கிறார்கள். அப்பொழுது 2 சீஷர்கள் இயேசுட்ட வந்து சொல்றாங்க, எலியா வானத்தை அக்கினி இறக்குறது போல இறக்குறதுக்கு உமக்கு சித்தமா, உங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நீங்க கொடுத்த அதிகாரத்துல இப்பவே வானத்துக்கு என்ன பண்ணிடணும், அக்கினி இறக்கணும் அப்படின்னாங்க. அப்ப இயேசு என்ன சொன்னார்களை பார்த்து, என்ன சுபாவம், என்ன ஆவி, நீ எங்க நீ குடியிருக்கிற, எந்த வேதனைக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது, என்ன பார்த்து நாசமா போன்னு சொல்லிட்டியா? இப்ப சொல்ற பாரு, நீ மட்டும் இல்லடா, உங்க அப்பா உங்க அம்மா உங்க குடும்பம் பிறகு போற குடும்பம் உங்க வம்சமே ஓடும் இல்லாம போகும். அதுக்கு கர்த்தர் நம்ம வைக்கவில்லை. ஹல்லேலூயா. சபிக்கிறவர்களை அதுதாங்க அந்த வேதாங்க நமக்குள்ள இருக்குது, அந்த சாரதாங்க நமக்குள்ள இருக்கிறது. உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் எப்படி ஜெபம் பண்ணணும்? மன்னிங்க, மனம் திரும்புங்க, ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லணும். எந்த வேதம் நமக்குள்ள போகிறது? அப்போ நம்ம என்ன ஆண்டவருக்கென்று கணிதம்னா ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற கணிதம். அவரை சிலுவையில் தொங்கும் போது பிதாவை நோக்கி சொல்லுகிறார், பிதாவே தாங்கள் செய்கிறது நீங்க சொல்லுங்க. தெரியாம தான் செஞ்சாங்க, தெரிஞ்சாங்க செஞ்சாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த மன்னிங்க பிதாவே தாங்கள் செய்கிறது. அவங்க சொல்றாங்க, அந்த சாபம் அந்த ரத்தப்பழி எங்க மேல வரட்டும், எங்க பிள்ளைகள் மேல வரட்டும், சிலுவையில் அறையும் கூப்பாடு போட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த கூப்பாடு போட்ட ஜனங்களை பார்த்து இயேசு சிலுவையில் தூக்கும் போது இருந்தது. ஆனா நீங்க மனசார மன்னிக்க முடியாம, மனசார விட்டு கொடுக்க முடியாம, மனசார சில விஷயங்களை செய்ய முடியாம நாம என்ன சொல்றோம்னா, இல்ல நான் இயேசுவின் சாரத்துக்கும் வேருக்கும் நான் சொந்தமா இருக்கிறேன். அப்படியானால் அது போலியான ஒரு வாழ்க்கை. இயேசுவின் சாரும் இயேசுவினுடைய வேரும் நமக்குள்ளே இருக்குமானால் கனி என்னவாக தான் இருக்கும்? அந்த கனியாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அது அத்திப்பழமாகத்தான் இருக்குமே தவிர அத்திப்பழம் போல் இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம இயேசு அதாவது அத்திப்பழம் போல் இருக்கிறதா வாழ்க்கை, அத்திப்பழமாகவே இருக்கிறதா? அப்ப நம்ம இங்க பாக்குறோம், ஏன் இயேசு நம்ம அவருக்கு சொந்தமாக்கிட்டார் அப்படின்னு சொன்னா, எதுக்காக? அவருக்கு கனி கொடுக்க. ஆமென். தேவனுக்கென்று கனி. கனினா வேற எதுல சுபாவம் தான். இன்னொரு வசனத்துல வாசிக்க 2 பேர் 1 4 முதல் 8 வரை வாசிங்க. பாருங்க, இச்சையினால் உலகத்துண்டான கேட்டுக்கு தப்பி இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. ஆமென். என்ன ஒட்டாதான்? வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கணும். அதனால நேரத்தை மனதில் வைத்து நான் இதை உங்களுடைய சிந்தனைக்காக நான் விட்டு விடுகிறேன். ஆசைப்படுவோம், ஜெபம் பண்ணுவோம், பிரயாசம் ஆண்டவரே, நான் உம்முடைய வேருக்கும் சாருக்கும் பங்காளியா இருந்து உம்முடைய சுபாவத்தை திவ்ய சுபாவம் என்று போட்டனால திவ்ய சுபாவத்தை காண்போம். அடுத்தபடியாக கலாத்தியர் 5:24 வசனத்தை வாசி. கலாத்தியர் 5:24. அடுத்த வசனம் வாசி. இங்க நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். அடுத்த வசனம் போட்டிருக்கு, வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவரை ஒருவர் கோபம் உண்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் அப்படின்னு போட்டு. அப்ப என்னன்னா, 2வது ஏன் இங்க போட்டு, கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செய்வாங்க? முதல்ல பார்த்தோம், கனியை கொடுப்பாங்க. கிறிஸ்துவுக்கு சொந்தக்காரர்கள், கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் என்ன பண்ணுவாங்க? சிலுவையில அறைந்திருப்பார். வீண் புகழ்ச்சியை சிலுவையில அறையணும்.
கோபம் மூட்டுறது என்ன பண்ணணும்? சிலுவையில அறையணும். இப்படி சொன்னா கோபப்படுவாங்கன்னு தெரிஞ்சுன்னா கோபம் கொஞ்சம் ரிஸ்பெக்ட் தான் பார்ப்போமே அப்படின்னா அது என்ன பேர்? அதுக்கு பேர் என்ன பேரு? மாம்சம். அது என்ன பண்ணும்? சிலுவையில அறையணும். இப்படி பேசினா இப்படி நடந்தா அங்க கோபப்படுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை தவிர்ப்பது தான் ஆவிக்குரிய மனுஷன். அப்ப நம்ம ஆவிக்குள்ள ஆயிட்டோம்னு சொல்லியே கோபப்படுத்துற மாதிரியே பேசுறது, கோபப்படுத்துற மாதிரியே செய்யறது, கோபப்படுத்துற மாதிரியே சம்பவங்களை நிகழ்த்துவது என்பது அது முழுக்க முழுக்க எதை சார்ந்தது? மாமிசத்தை சார்ந்தது. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்கள். மேல நீங்க வாசிக்கும் 15ஆம் வசனத்துல நீங்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து நல்லவர். நீங்க ஃபாலோ பண்ணீங்களா பார்க்கறதுக்கான யோசனை. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் பவுல் இந்த வசனத்தை எழுதும்போது எப்படி எழுதிருப்பாரு? எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்க என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்றாங்க? கடி கடிச்சுக்கிறாங்க. சொல்லுவாங்க, அப்பா வரலாம் கடிச்சு கொதறி வரணும். நீங்க கடித்து பட்சித்தீர்களானால் அடிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அடிக்கப்படாதபடி எப்படி இருக்கணுமா? சரியா? கணவன் மனைவியை கடித்து பட்சிக்கிறாரா? மனைவி கணவனை கடித்து பட்சிக்கிறாரா? அடித்து பட்சிக்கிறார்களா? அதெல்லாம் இயேசு நாமத்திலே மாற வேண்டியது. ஹல்லேலூயா. எல்லாமே அன்பினால தான் செய்யப்பட வேண்டும், அதிகாரத்தினால அல்ல. இயேசு நம்ம அதிகாரமா வச்சிருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் அன்பு தான் நம்ம ஆண்டவர் பிரதானப்படுது. ஓகே, அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்ன எதுல நம்ம இருக்கணுமா? மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகள் என்ன செய்யணுமா? சிலுவையில ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு உங்க ஜபத்தை, அதிகார ஜபத்தை, தனிப்பட்ட ஜபத்தை சொன்ன ஆண்டவரே, இந்த மாம்சத்தை, இந்த பெருமையை, பொறாமையை, தேவையில்லாத வார்த்தையை எல்லாம் மாம்சம் சொல்லப்பட்ட வசன வார்த்தையை ஒரு அறிக்கை செய்து நான் சிலுவையில் அறைகிறேன். பரிசுத்த ஆவியை எனக்குள்ள நீங்க பாய்ந்து சொல்லணும் ஆண்டவரே. 25ஆம் வசனத்துல நம்ம ஆவியினாலே பிழைத்திருந்தா, எதுல பிழைத்திருக்கிறோமா? ஒரு அருமையான பாடல், அபிஷேகத்தை குறித்த ஒரு பாடல் இருக்கு. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல. யோசிச்சு பாருங்க, இந்த பாட்டுபடியே நம்ம ஒரு மணி நேரம் வாழ்ந்துட்டா அப்படி இருக்கும். நாங்க பிள்ளைகளா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு பயிற்சி பண்ணோம். என்னன்னா, ஒரு மணி நேரத்துக்கு இங்கிலீஷ் வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது, எல்லாமே தமிழை தான் பயன்படுத்தணும். அப்படி பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வரும். எதுக்கு சொல்ல வரா? இது நம்மை அறியாமலேயே அநேக ஆங்கில வார்த்தைகள் வந்துருச்சு. ஒரு இடத்துல ஒரு டாக்டர் சொல்றாரு, ஒரு அம்மா கிட்ட சொல்ற வலது கை நீட்டுனா, வலது கை எந்த கைமா? ரைட் ஹேண்டமா? இந்த முதல்ல தமிழை சொல்லலாம். அவங்களுக்கு இந்த ரைட் லெஃப்ட்ங்கிறது என்னவே ஆயிடுச்சு, தமிழாகவே. இது உண்மையா பண்றீங்க. என்னன்னா, ஒரு லைசன்ஸ் எடுக்கிற இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காரு, வலது பக்கத்தை திரும்பும் போது எப்படி செய்யிருக்காரு? வலது பக்கம் வலதுதான் எதுன்னு கேட்டிருக்காரு. ரைட் சைட்னா தெரிஞ்சிருக்கு. இப்போ வலது பக்கம் திரும்பும் போது எப்படி நீ செய்கை காட்டுவாய்னா அவருக்கு புரியல. வலது பக்கம்னா எதுன்னு தெரியல. இப்ப நம்மளே வரல, கிழக்கால பார்த்தோம், கிழக்கு பக்கம் வருதா இல்லையா? ஆனா இதுல உலக மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்லும் போது இந்த கிழக்காமலவா, மேற்காமல போ, வடக்க போ, தெற்க போதான் சொல்லுவாங்க, தவிர அவங்க திசைகளை சொல்லிதான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க அதை பழகிட்டாங்க. இப்ப எதுன்னா, நாமும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட பழகி கொள்வோமானால், எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இன்டென்ஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சொன்ன பரிசுத்த ஆவி, நீங்க என்ன நடத்தணும், நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணுங்க, நீங்க நடத்துங்கன்னு சொல்லும் பொழுது நாம் கிறிஸ்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது வேகமாக இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவரை மகிமைப்படுத்துவதற்காக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஏன் ஆண்டவருக்குரியவர்களா நம்ம மாத்தினார்னா, சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக. கரங்களை உயர்த்தி சொல்லலாமே, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்குரியவர்கள் ரோமர் 7:4 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்கிறோம். எதற்காக? கனி கொடுப்பதற்காக. மாம்சமும் ஆசை இச்சையும் சிலுவையில அறையப்படுவதற்காக. 3வது இங்க பார்க்கிறோம், ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபைகளில் இருக்கிறதான ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா,
ஆவியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது நிறைவாக இருக்கிறார்கள். பாடல்கள் நிறைய இருக்கிறது, அதை குறை சொல்லவில்லை. ஜெபம் அதிகமாக இருக்கிறது, ஆராதனை அதிகமாக இருக்கிறது, உபவாசங்கள் இருக்கிறது, ஆண்டவரை தேடுமா ஆவிக்குரிய விஷயங்களிலே அதிகமாக இருக்கிறார்கள். அது தப்பு இல்லை, நல்லதுதான். அதே சமயத்துல நம்ம சரீரத்தினாலங்கிறது நம்ம வாழ்க்கையினால ஆண்டவரை மகிமைப்படுத்தியே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை வாழ்க்கையினால படுத்தாம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு உரியவர்களா இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஆவியினாலும் சரீரத்தினாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையினாலும் மகிமைப்படுத்தினா பாருங்க. விதமாக இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்லுகிறார், ஒருவர் கள்ளக்கையில் அகப்பட்டான், 2 பேர் இந்த பக்கம் போகிறார்கள். யார் யார்? லேவியனும் ஆசாரியனும் போகிறார்கள். அந்த குற்றுயிராய் கிடக்கிற அவனை பார்த்து, கள்ளர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் இருக்கிற அவனை பார்த்து 2 பேர் என்ன செய்தார்கள்? பக்கமாய் போனார்கள். ஆனால் சமாரியனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாகனத்தை நிறுத்தி அவன் கிட்ட போனான். இன்னைக்கு சபை ஆவிக்குரிய ரீதியில மட்டும் நம்ம உயர்ந்து போய் கொண்டே இருப்பதில்லை, நம்ம சரீரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி நம்ம சரீரத்தை மகிமைப்படுத்த முடியும்? 2 விஷயங்களை வாசித்து அடுத்த ஒரு குறிப்பை வேகமா சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 17:4. பாருங்க, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்த கிரியைகளை செய்து முடித்தேன். பூமியில இயேசு பிதாவை எப்படி மகிமைப்படுத்தினாராம்? செயல்கள் மூலமாக மகிமைப்படுத்தினார். பிதாவே, நான் செய்யும்படி நீர் எனக்கு கொடுத்ததை செய்து முடித்தேன் அப்படிங்கிறார். அப்போ நம்ம ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், சரீரத்தினால மகிமைப்படுத்தணும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்க நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம். ஏன் ஆண்டவர் அவருக்கு உரியவர்களாக நம்ம மாற்றினார் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கென்று பிழைத்திருக்கும்படி. யாருக்காக பிழைத்திருக்கிறோமா? நம்ம ஆயுச காலங்கள் நம்ம கையில் இல்லை. யார் கையில் இருக்கிறது? இருக்கிற காலம் வரை அவருக்காகவே நாம் வாழும். ஹல்லேலூயா. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி இங்கே அது 2:5 இருக்கு. தேவனுக்கென்று பிழைக்கும்படி, தேவனுக்கென்று பிழைக்கும்படி அவருக்கு சொந்தமாக இருக்கு. 2 Corinthians 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் போது கிறிஸ்துவின் அன்பைகளை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்கும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்கிறார்கள், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று. ஏன் ஆண்டவர் அவருக்கு உரியவர்களாக நம்ம மாத்திருக்கிறார்? அவருக்காக வாழும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுடைய கிரியைகள் அந்த ஆண்டவருக்கு பிரயோஜனமாக. ஹல்லேலூயா. படிக்கிற ஸ்தலத்துல நண்பர்கள் மத்தியில், அதே போல இருக்க சகோதர சகோதரிகள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறீங்களா, நீங்க அங்க ஆண்டுடைய பிள்ளைகள் என்பது அங்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம பிழைத்திருக்கிறவர்கள் நமக்கென்று பிழைக்கிறாமல் ஆண்டவருக்காக பிழைத்திருக்கிறவர்களாக, இந்த இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக தான் அவருக்குரியவர்களாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நாம அவர் இடத்துல அப்படி நம்ம எழுதி நின்று இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபம்